இன்று காலை நாம் அதிகாலை ஜபத்தில் அழகு கூடி ஆண்டுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இன்று காலை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆம், இயேசுவும் அதிகாலையில் எழுந்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஆம், அதிகாலையில் ஜபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார். இதுவரை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு வந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான நம்முடைய பாதைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான நம்முடைய செயல்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வேலை தொழில்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக எல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களில் அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நம்முடைய வீடுகளில் துதிகளின் சத்தம் கேட்கட்டும், ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். ஓ, ஆண்டுடைய மகிமை இந்த காலை வெளிப்படுவதாக. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், ஆச்சரியமான தேவன். இதுவரைக்கும் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு உடைய வல்லமை விளங்குவதாக, இன்றைக்கு உடைய மகிமை விளங்குவதாக. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அந்தந்த இடங்களில் மகிமைப்படுத்துவோம். அதிகாலை நிலத்தில் இணைந்திருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் அனைவரும் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலைகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இந்த அதிகாலைகளில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உயிரோடு எழுந்த இயேசுவை என்று பாடி ஆராதிப்போம் எல்லாரும் சேர்ந்து. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரை ஆண்டவர், நீ ஒருவரை இரட்சகர், ஒருவரை ஆண்டவர், ஒருவரை ஆண்டவர், ஒருவரை இரட்சகர். எழுத்தீரே நாங்கள் வல்லவரே, வல்லவரே. எல்லாரும் பாடுவோம். மணி கொடுக்கும் போதே தியானிகள் சுகமாக
புஸ்தகம் 42:10. இங்கே வாசிக்கிற யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த யோபு தன் வாழ்வில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெப வாழ்வை அறிந்திருந்தார். இந்த யோபு முதலாவது யோபின் புத்தகம் 1:5 வாசிக்கிறோம். யோபு தன் குடும்பத்திற்காக பலி செலுத்தினார். தன்னுடைய குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டு பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக தேவனை நோக்கி மன்றாடினார். வேதத்தில் இப்படி குடும்பத்துக்காக பலி செலுத்தின அநேகர் உண்டு. நோவா பலிபிடம் கட்டி பலி செலுத்துகிறார். ஆபிரகாம் பலி செலுத்தினார். பலி செலுத்தின தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் தங்கள் குடும்பங்களை கொண்டு வந்து தேவனுக்கு முன்னெடுத்து கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், யோபு பக்தனும் குடும்பத்திற்காக பலி செலுத்தினார். ஆனால் அவனுடைய வாழ்வில் பயங்கரமான இக்கட்டு வந்ததை நாம் அறிவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்வில் பாடுகள் வந்தாலும், ஜெபம் பண்ணி தேவனை தேடி இருக்கும் பொழுது பாடுகள் வந்தாலும் தேவனுடைய திட்டமில்லாமல் ஒன்றும் வராது. நம்மை எப்படியாவது தேவன் தூக்க வல்லவர், மாற்ற வல்லவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பாடுகள் நேரத்தில் யோபு மிக கவனமாக இருந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்காமல் தேவனுக்கு உண்மையாயிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். யோபின் புத்தகம் 42:6 சொல்லுகிறது. ஆண்டவர் யோபை பற்றி சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ யோபுவின் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் தேவன் அவனை கவனித்தார். அவருடைய வார்த்தை மிக கவனமாய் இருந்திருக்கிறார். ஞானமாய் பேசினார். ஆகவே ஒருவேளை அப்படி அவர் பேசினாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அந்த யோபு 42:3 புத்தி கெட்டாததையும் தெரியாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன், ஆண்டவரே நீர் எனக்கு செவிகளும் எப்பொழுது நான் பேசுவேன் என்று ஆண்டவர் நோக்கி பேசுகிறார். ஆம், நம்முடைய வாழ்வில் பலி செலுத்தி தேவனோடு நாம் உறவாடி தேவனோடு ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருக்கு ஊழியர்களை செய்து நாம் எப்படி இருந்தாலும் ஒருவேளை பாடுகள் வரலாம். ஆனால் கவனமாக நாம் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் நிரந்தரம் அல்ல, போராட்டங்கள் நிரந்தரம் அல்ல. தேவன் தான் நிரந்தரமானவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஆகவே ஆண்டவர் யோபுவை பற்றி சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினார், அவன் ஞானமாய் பேசினான் என்று அங்கே சொல்லுகிறார். யோபு 42:8 நீங்கள் யோபுடத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்து பலி செலுத்த சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் யோபுவின் நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நான் உங்களை நடத்தாதபடிக்கு என்று சொல்லுகிறார். யோபு 42:9 கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆம், இந்த காலங்களிலே ஆங்காங்கே இணைந்திருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தேவனுடைய நாமத்தினால் நாம் கூடியிருக்கிறவர்கள் உங்கள் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இயக்கங்களை கவனிக்கிறார். இந்த காலை இந்த ஜபத்தில் ஒருவேளை பல பாடுகள் மத்தியிலும் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் எப்படியாவது வைத்துவார், தூக்குவார். நாம் உங்கள் நம்பிக்கை வீண் போகார். யோபுவின் வாழ்வில் அவர் நிதானமாய் பேசினார். தேவனை கவனமாய் நேசித்தார். கவனமாய் அவருக்கு பலி செலுத்தினார். காரியங்களை செய்தார். ஆம், இப்படி செய்த போது தேவன் மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறார். நாம் இந்த பூமியில் சாதாரண மனிதர்கள். ஆனால் நாம் ஆண்டவரை குறை கூறியோ வேதத்தையோ அவருடைய காரியங்களை பொறிதொறி விடாமல் ஞானமாக நாம் நடந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை போராட்டத்தில் இருக்கிற யாருடைய குடும்பத்திலோ உங்கள் ஆசீர்வாதம் மீண்டும் திரும்பி வரும். உங்கள் நன்மை திரும்பி வரும். உங்கள் சுகம் திரும்பி வரும். கலங்க வேண்டாம். உங்கள் பட்ட பாடுகளுக்கு பலனாக மீண்டும் தேவன் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இந்த யோபுவின் வாழ்வில் தேவன் அவர் ஜெபத்தை கேட்டதற்கு காரணம் மனஸ்தாபப்பட்டார். 42 யோபின் புஸ்தகம்
6ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். நம்முடைய வாழ்விலும் கூட இந்த தேவனுக்கேற்ற துக்கம் மிக நல்லது. நாம் தேவனுடைய பாதத்தில் போகும் பொழுது மனஸ்தாபத்தோடு ஜபிக்கும் போது மன நுருக்கத்தை தேவன் கவனிக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் பார்க்கறியா? இந்த காலையில் தேவனை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கரங்களை வைத்து அந்தந்த இடங்களில் இருக்கிற விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் நோக்கி, தேவனே, என் வாழ்வில் உமக்கு விரோதமாக காரியங்கள் இருந்தால் மன்னியும், நான் மனஸ்தாபப்படுகிறேன், வேதத்தை சரியாக வாசிக்காமல் ஜபிக்காமல் அல்லது தேவனுடைய ஆலயத்திற்கு போகாமல் அல்லோ இப்படி நான் ஜபித்த ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி வாழ்வில் இப்படி இருந்தால் நான் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை மீண்டும் மனம் திரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை கவனிக்கிறார். ஆகவே அப்படி சொல்லிட்டு அந்த யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 42:2, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அது மட்டுமல்ல, யோபு 42:3, எனக்கு தெரியாததையும் புத்தி கெட்டாததையும் நான் சொல்லிவிட்டேன், ஆனால் இப்பொழுதோ நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். நறுங்கொண்ட இருதயம், நொறுங்கொண்ட இருதயம் மிக முக்கியம். இந்த காலவெளியில் தேவனுடைய சமூகத்தில் வருகிற எந்த தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய பாதத்தில் மனஸ்தாபத்தோடு நொறுங்கின இருதயத்தோடு அந்த அவருடைய பாதத்தில் வந்தார். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். இத்தனை நாட்கள் ஆகிய இந்த வேலை கிடைக்கவில்லையே, குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே, இந்த பிள்ளைகளது பாடுகள் இருக்கிறார்கள் என்று இந்த காலை ஒரு வேளை ஒரு மனதில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் ஜபத்தை நான் கேட்பேன், உன் மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மனஸ்தாபத்தை நான் கவனிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த யோபுவின் வாழ்வில் பாடுகள் வரும்பொழுது சகோதரர்கள் எல்லாம் தூரமாக போய்விட்டார்கள். யோபின் புஸ்தகம் 19:13 சொல்லுகிறது, சகோதரர் தூரப்படுத்தி அறிமுகமானவர்கள் எல்லாம் அந்நியர்களாய் மாறிவிட்டார்களாம். யோபின் புஸ்தகம் 19:14 சொல்லுகிறது, பந்திகளிலிருந்து விலகி போனார்கள், சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். யோபின் புஸ்தகம் 19:15 சொல்லுகிறது, நான் பரதேசி போல் இருக்கின்றேன். நம்முடைய வாழ்வில் பாடுகள் வரும் பொழுது நம் அருகில் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் மறந்து போகலாம், குற்றத்தார்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் விலகாதவர். ஆமென், ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் எந்த பெருங்காற்று வந்து யோபுவின் வாழ்வில் பிரச்சனைகளை கொண்டு வந்ததோ அதே போல தேவனுடைய பெருங்காற்று ஒன்று யோபின் புஸ்தகம் 38 இறங்கி வர அந்த பெருங்காற்றிலே இறங்கி வந்தார். எந்த பிரச்சனை நீங்கள் வாடுகிறீர்களோ அதே பிரச்சனை போல் தேவன் வைத்து அற்புதம் செய்வார். ஆமென். இந்த காலை யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த காலவெளியினுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, சகோதரர்களை துக்கப்படுத்தி அறிமுகமானவர்கள் அந்நியர்களானாலும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறேன். இப்படி நாம் தேவனுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். யோபு 42:11 யோபுவின் ஜெபத்திற்கு பின் எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் மீண்டும் வந்தார்கள். அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவனுக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்தார்கள். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. டபுள் பிளஸிங் ஃபார் ட்ரபிள். அவன் வாழ்வில் போராட்டங்களை சந்தித்தான், அதற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். Even today you may be in trouble, the Lord will bless you double fold. இரட்டத்தனையாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த யோபு பக்தரியோட பாடுகள் மத்தியிலும் தேவனுக்காக நின்றபடினால்தான் யோபு, தானியேல், எலியா என்று பரிசுத்தவங்களோட அந்த லிஸ்ட்ல வந்து விட்டார். நம்முடைய வாழ்வில் பாடுகளை தேவனுக்காக சகித்து வைராக்கியமாக நீண்டால் தேவனுடைய பிள்ளைகளாக இன்னும் நெருங்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். ஆகவே God recognized Job as a man of prayer. ஆண்டவர் யோபுவை ஒரு ஜெப வீரனாக காண்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது நண்பர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரா, சொல்லுவாரா?
அல்லது நாம் யாராவது நண்பர்களுக்கு ஜெபித்து அற்புதம் நடக்கிறதா? ஆனால் இங்கே ஆண்டவர் யோபுவை பார்த்து தாசனாகி யோபு உங்களுக்காக என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். நான் அந்த ஜெபத்தை கேட்பேன். ஆம், இந்த காலை யாரோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பம், பிள்ளைகளுக்காக செய்கிற ஜெபக்க கர்த்தர் கேட்கிறார். இந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒருவர் யாராவது இருப்பீர்கள், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் தேவனோடு நெருங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறார். யோபு, தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். God expected Job to pray. நம்முடைய வாழ்வில் கூட தேவனோடு உறவாடுகிற ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவம். சிலர் சொல்வார்கள், நீ ஜெபம் பண்ணினால் மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா? தேவனுக்கு பிரியமானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாராம். அவருக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய சித்தப்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்று காலை உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு ஜெப வீரர் இருக்கிறீர்கள், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஓ, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒருவர் உண்டு உங்கள் குடும்பத்தில். உங்கள் ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் பல நாள் ஜெபித்து அற்புதம் நடக்கிறேன்னு விட்டு போயிருந்தால் கர்த்தர் நீங்க சொல்லுகிற ஜெபம் பண்ண மகளை சகோதரருக்காக ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, கோயிலுக்காக ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கேட்டு நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். God recognized Job as a man of prayer. God expected Job to pray. ஆகவே தேவனுக்கு எப்பொழுதுமே யோபு என் தாசன் தான். முதல் புத்தகத்திலையும் என் தாசன் தான் சொல்ற. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் என் தாசன் தான். எல்லாருக்கும் காலையிலே தேவனுடைய வார்த்தையை கவனித்தீர்கள். நீங்கள் எவ்வளவு பிரச்சனை பாடுகளுடைய வந்தாலும் அவருக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். அவர் நமக்கு தேவன் தான். ஒரு நாள் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இருக்கிற இடங்களிலே கரங்களை வைத்து இந்த காலையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord accepted Job's prayer. யோபுவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பிரச்சனைகள் அவனை சுயநலவானாக மாற்றி மற்றவர்களுக்காக ஜெபிக்க தடை செய்யவில்லை. Job was a wonderful man who prayed for others. He was a selfless man. He is not a selfish man. சுயநலமாக இருக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துவிட்டால் மற்றவர்கள் மேல் அக்கறை இல்லாமல் சுயநலமாய் மாறிவிடுகிறோமோ? இந்த காலை நம்மை கவனிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இந்த குடும்பங்களிலே இரட்டத்தின் ஆசீர்வாதம் வருகிறது. There is going to be a double for the troubles that you came across. இந்த காலை தேவன் நம்முடைய வல்லமை விளங்க செய்வாராக. இந்த யோபுவின் ஜெபம் யோபு 42:10 அவன் சூழ்நிலை மாறுமுன் மற்றவர்களுக்காக ஜெபித்தான். அவன் சூழ்நிலை மாற்றினார். நம்முடைய வாழ்வில் நல்லான பிற்பாடு ஜெபிக்கிறோம் என்பது தவறானது. சிலர் சொல்வார்கள், நான் நல்லா இருந்து கோயிலுக்கு வரேன், நல்லான பிற்பாடு ஜெபம் பண்றேன் அப்படின்னு. இல்லை, நீ இருக்கிற விதமாகவே தேவனை தேடு, தேவனை ஆசீர்வதிப்பார். இருக்கிற விதமாகவே தேவனை நோக்கிப்பார், தேவன் இறங்கி வருவார். யோபு தன் சூழ்நிலை மாறும் முன்னே தேவனோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். His difficulties, his unanswered questions, it does not make him selfish. அவனுக்கு இருந்த பாடுகள் தான் அவனை சுயநலம் உள்ளவனாய் மாற்றவே இல்லை. அவனை கர்த்தர் அப்படி கவனித்தார். ஆமென். Paul prayed for others in prison. பவுலும் கூட சிறைச்சாலையிலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபித்தார். Jesus prayed on the cross for others. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது மற்றவர்களுக்காக ஜெபித்தார். இந்த காலை ஜெப வீரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு மாற்றத்தை கத்த கொண்டு கூட போறார். அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் ஜெபத்தை கத்த எதிர்பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை கத்த கேட்பார். ஆகவே இது இன்று காலை தேவன் சொல்கிறார், என் தாசனாகி யோபு ஜெபம் பண்ணுவான், நான் அந்த ஜெபத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. Today many of our prophets and pastors needs our prayers. Many missionaries needs our prayers. உத்தரப்படுகிற அநேக விசுவாசிகளுக்கு நம்முடைய ஜெபம் தேவை. உலகத்தில் தலைவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அநேகருக்கு தேவை. இந்த காலையில் இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் ஒரு ஜெப வீரர். உங்கள் ஜெபத்தை கர்த்தர்
எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வல்லமை இந்த காலத்தில் இறங்கி வருகிறது. ஜெப வல்லமையினால் கர்த்தருடைய நிரப்பட்டும், துதியின் வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்பட்டும். யோபு தேவனை புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். Job understood God, that God can do everything. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை யோபு புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்வில் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவில் தேவனை எப்படி அறிந்து கொண்டார்? தேவனுடைய வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம கூட வேதம் இருக்கிறது, பிரீச்சிங்ஸ் இருக்குது, டீச்சிங்ஸ் இருக்குது, வேத வசனம் இருக்குது. இதன் மூலம் நாம் தேவனை அறிய வேண்டும். ஆகவே by the teachings of man Christ is being revealed by the Holy Spirit. ஆகவே இன்றைக்கு தேவனை அறிவதற்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இன்று காலை பொழுது தேவனை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். வேதத்தில் தேவனை கண்டவர்களும் மதமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யோபுவை கர்த்தர் சந்தித்தார், யோபுவை தேவன் பார்த்தார். யோபு தேவனை கண்டார், அவன் அதமாகவில்லை. தேவ கிருபை அவனை மூடி ஆசீர்வதித்தது. ஹல்லேலூயா. ஆகவே Job was appointed as a priest. Job was appointed as a man of prayer. தேவன் அவனை ஒரு priest-ஆ, ஒரு prayer warrior அப்பாயிண்ட் பண்ணுகிறார். God turned away the captivity of Job. God loosed him from all the bondages, doubled his blessings. Oh, balanced the job, all the loss. வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் ஆண்டவர் மீண்டும் திருப்பி கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அருமையான பிள்ளைகளை அவனுக்கு கொடுத்தார். அந்த 3 பிள்ளைகள், இந்த ஈமிமார் என்றால் டார்க் டு லைட் என்று சொல்லி அர்த்தம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு அடையாளம். கேசியா என்றால் ஒரு வாசனை திரவியம், நாத்தத்திலிருந்து வாசனைக்குள் வந்தேன் என்ற அர்த்தம். இப்படி பிள்ளைகளுக்குரிய பெயர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வழங்க செய்தது. கேரன் என்றால் பிளண்டி என்ற அர்த்தம். ஆகவே ஒன்றுமில்லாமல் இருந்து நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் அவன் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தினான். இன்று காலை தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே யோபுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் பாடுகள் பட்ட பின், தேவனோடு நெருங்கி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்ற பின் யோபுடைய பிள்ளைகள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பம் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் சபை யாருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஊழியம் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். நேரம் வருகிறது, உங்கள் குடும்பத்தை தேவன் தேசத்தில் பதிவு செய்வார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோபு 1:10 வந்த பெருங்காற்று, யோபு 38:1 வந்த பெருங்காற்று. நாம் எந்த பிரச்சனையில் சத்துருவின் போராட்டம் வருகிறதோ அதே வழியாக வந்து தேவன் நம்மை தூக்கி நிறுத்துவார். இன்று காலை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பெறப்பட்டும். கர்த்தர் யோபுவின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கிற இடத்திலே வாக்கு பண்ணினவர் மாறிடார் என்று ஆண்டவரை நோக்கி பாடி தேவனை துதிப்போம். பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர், மறுப்பதில்லையே அவர் மனிதர் அல்லவே. சொல்லி பாடுவோம். சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.
தொலைந்ததோ கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சேர்ந்தவர் சேர்ந்ததை அருள்பவர் ஏமாற்றங்கள் இல்லையே சேர்ந்தவர் சேர்ந்ததை அருள்பவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலங்களிலே வாக்கு பண்ணின தேவன் அவர் மாறதவர், அவர் சர்வ வல்லவர். இந்த காலங்களில் எத்தனை பேர் புரிந்து கொண்டவர்களுக்கு கரங்களை வைத்து தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விண்ணப்பத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாய் மாற்றுகிறார், மகிமையான அற்புதங்களை செய்வார். For all your troubles you are going to have double. இன்று காலை தேவன் நம்முடைய வல்லமையை விளங்க செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று காலை ஆங்காங்கே அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதித்தருளும். பாடுகள் வழியாக போகிற நம்முடைய பிள்ளைகளை இரட்டத்தினையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும். வேலைகள் தொழிலில் நம்முடைய கிருபை இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளோடு நம்முடைய கிருபை இருக்கட்டும், கட்டுகிற படுகிற வீடுகள் நம்முடைய மகிமை இருக்கட்டும், ஆலயங்கள் கட்டப்படட்டும், ஊழியங்கள் வளரட்டும், விசுவாசியம் நிச்சயிக்கப்படட்டும், ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலையுடைய வல்லமை விளங்குவதற்காக நன்றி. யோபுவின் வாழ்வில் செய்த அதே அற்புதங்கள் அதிசயங்கள் இன்றைக்கு எங்கள் வாழ்விலும் நடப்பதாக, பாடுகள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.